பிரியா அந்த வீட்டுக்கு மருமகளாக போகும்போது ஏகப்பட்ட கனவு. அம்மா சொல்லி கொடுத்த அறிவுரைகள் அவன் மனசுலே இருந்தது. முகத்தை எப்பவும் புன்சிரிப்போடு சிரிச்ச முகமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி அவள் புன்சிரிப்போடு இருந்தாள். பாட்டி ஆராய்ச்சி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே பெரியவங்க காலில் விழுந்து 2 பேரும் கணவன் மனைவியுமா ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்புறமா எல்லோரும் விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. கணவனும் என்னென்ன சாப்பிட்டான்னு பார்த்துக்கிட்டாவா. அப்புறம் நைட்டு தனிமையாக இருக்கும்போது அவன் சொன்னான், குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு. அது என் பொறுப்புனா அவள் ப்ராமிஸ் பண்ணான். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட போகும்போது அவள் நல்லா யோசனை பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தாள். காஃபி போட்டுட்டு அப்புறம் சீக்கிரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு காஃபியை கொண்டு போய் மாமனார் மாமியார் மாப்பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தா. காஃபியை கொடுத்துட்டு நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விறுவிறுன்னு போய் காய்கறி வெட்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா கணவன் ஆஃபீஸ் போகணுமில்ல, அதனால் கணவனுக்கு சாப்பாடை போடும்போது மாமியாருக்கும் மாமனாருக்கும் சாப்பாடு போட்டு இது பண்ணிட்டா, திருப்திப்படுத்திட்டா. கணவன் ஆஃபீஸ் போகும்போது டாட்டா காமிச்சிட்டு அவனுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் பாத்திரம் தேய்ச்சி கழுவி துணியெல்லாம் துவைச்சி கழுவிட்டு எல்லாமே அவங்க அம்மா சொல்லி கொடுத்தபடி இன்முகத்தோடு செஞ்சாள். சமைக்கும்போது மாமியார் சொல்ல குறிப்புகள் சொன்னாங்க, இது சேர்க்கணும் இதை குறைக்கணும் அப்படின்ட்டு. அதையும் சந்தோஷமாக செஞ்சுட்டு மாமியார் கூட கோயிலுக்கு போனான். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது கணவன் ரெடியாக இருக்கிறதுனால காஃபி கொடுத்தா. கணவனுக்கு முதல் நாளில் ரொம்ப சந்தோஷமாக வாசல்லே வச்சு காஃபியை கொடுத்தா. மாமியார் மகன்கிட்ட, உன் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா, நம்மளும் அதுக்கு மேலே கொடுத்து வச்சுருக்கோம், நல்ல கோணம் அப்படின்னு பாராட்டினான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனைவியை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவளை நல்லா இருக்கும்னு ஆசீர்வதிச்சான். அவளும் மார்பில் சாஞ்சு சந்தோஷம்